ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். வருஷம் பிறக்க போது நம்ம போன வருஷத்தோட காலண்டரை முடிஞ்ச பிறகு அது தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் நமக்கே யூஸ் ஆகிற மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். காலண்டர் ரீயூஸ் ஐடியாஸ். இதில் வந்து நான் 3 ஐடியா ஷேர் பண்ணியிருக்காங்க. 3மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு காலண்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3/4 பாகம் அளவுக்கு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பிளேடை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக கீழே உள்ள பீஸ் இருக்குது பாருங்கள், அதையுமே இந்த மாதிரி 3 சைஸில் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை வந்து இந்த பெரிய பீஸோடு வச்சு ஒட்டணுங்க. இந்த மாதிரி 3 பக்கமும் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. மேல் பக்கத்தை விட்டுருங்க, மற்ற 3 பக்கத்துலேயும் 3 பீஸை வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. சின்ன சைஸாக உள்ள பீஸை வந்து அடியில் வச்சுட்டு மற்ற 2 பீஸ் வந்து கொஞ்சம் அகலமாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சைடில் 2 பக்கமும் வச்சு குளுகன் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இப்படி குளுகன் இல்லைனா ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எதுவும் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக நிற்காதுங்க. ஏன்னா வந்து கலண்டர் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அட்டை, அதனால் ஃபெவிகால்லாம் போட்டிங்கன்னா நிற்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுருக்காங்க. மேலே உள்ள பக்கத்தில் ஒட்ட வேண்டாம். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சு எடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏதாவது பொருட்கள் வாங்கும் போது அது உள்ளே வச்சு கொடுப்பாங்க பாருங்கள், ஸ்பாஞ்சு. அந்த ஸ்பாஞ்சு தாங்க. இப்போ இந்த ஸ்பாஞ்சை நான் காலண்டர் சைஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதில் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இது உள்ளே அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ சைட்லேயே வந்து குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டி விடுங்க. அப்போ இன்னும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் வந்து டூத் பிக் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த ஸ்பாஞ்சில் வந்து கொஞ்சம் சாய்வெல்லாம் நம்ம குத்தி விட்டுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது ஸ்ட்ரைட்டாக நேராக குத்தி விடாமல் கொஞ்சம் மேல் நோக்கி சாய்ஞ்ச மாதிரி இந்த மாதிரி லைட்டாக சாய்வெல்லாம் குத்தி விட்டுட்டு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு குளுகன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்சில் வந்து இந்த மாதிரி சாய்வெல்லாம் குத்தி விட்டுக்கோங்க. இதே போல் உங்களுக்கு எத்தனை குச்சி தேவையோ அத்தனை குச்சி வந்து அந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு குத்தி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி குத்தி விட்டாச்சுங்க. இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நூல்கண்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நூல்கண்டை ஒன்று நம்ம அப்படியே போட்டு வச்சோம்னா சிக்காயிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம குத்தி விடும்போது பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது சிக்காகாமலும் இருக்குங்க. அப்படியே நம்ம டப்பாவில் போட்டு வைக்கிறத விடவும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நான் வந்து எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தையல் மிஷின் பக்கத்தில் கேட் இருக்குங்க. இதில் வந்து நான் இது மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஹூக்கில் கூட மாட்டி வச்சுக்கலாம், ஆணியில் கூட மாட்டி வச்சுக்கலாம். நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நூல்கண்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நூல்கண்டு சிக்காகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. இந்த ஆர்கனைசரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட்டான காலண்டர் அட்டையில். 2வது ஐடியாவுக்கு காலண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம எடுத்துக்கணுங்க. இருக்கிறதுலே உங்கள்கிட்ட பெரிய சைஸ் காலண்டரை இந்த ஐடியாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலண்டரில் நம்ம மேலே ஏதாவது ஒட்டிக்கணுங்க. நான் வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பேப்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைனா A4 ஷீட் கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க. நான் இந்த வால் ஸ்டிக்கராக ஒட்டிக்கிறேங்க. ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சிட்டேங்க. நான் வால் ஸ்டிக்கர் வந்து ஒரே ஆளாக ஒட்டுறதுனால கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் சுருக்கம் லைட்டாக வந்து விழுந்துருச்சுங்க. நீங்கள் வந்து ஒட்டும் போது 2 பேராக ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் நமக்கு தேவைப்படுங்க. இதில் நம்ம பாதியாக, அதாவது இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க. 2த்துலேயுமே ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோலால் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா கத்தியை நெருப்பில் ஹீட் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பாட்டிலையுமே வந்து ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் காலண்டர், அதோட பேக் சைடில் இதோட இந்த மேல் பாகம் இருக்குது பாருங்கள், வாய்ப்பகுதி, பாட்டிலோட வாய்ப்பகுதியை வந்து ஓரத்தில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஓரத்துலேயும் வந்து 2 வாய் முடியும் வச்சு இது மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணுங்கள். கத்தி வந்து அவ்வளோ சரியாக வராதுங்க. கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நம்ம பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணணும். இந்த ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா அது வந்து கலண்டு வந்துடுங்க இந்த மாதிரி. இப்போ அவ்வளோதாங்க, ஒரு பக்கம் ஹோல் போட்டாச்சு. அதே போல் அந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வாட்டர் பாட்டில் கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதில் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து கீழ் பக்கத்தில்
கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வேஸ்ட் துணியை வந்து உள்ளே திணிச்சு விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி பழைய ஓல்டு கிளாத்தை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மேலே உள்ள பாட்டில் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே வந்து நல்லா திணிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. திணிச்சு விட்டுட்டு இந்த 2 பாட்டிலையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா உள்ளே வந்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஹோல் போட்டுக்கணுங்க. அதாவது இந்த 2 பாட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஹோல் போட்டுக்கணுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு இரும்பு கம்பியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹோல் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஹோல் போட்டுடலாங்க. ஹோல் போட்டு முடித்த பிறகு அந்த ஹோல் உள்ள நல்லா ஸ்ட்ராங்கான குச்சி இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குச்சை வந்து உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. 2 பக்கமும் ஹோல் போடணுங்க. அதாவது ப்ளஸ் சிம்பிளில் வந்து ஹோல் போட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி குச்சை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் குச்சியை இன்சர்ட் பண்ண பிறகு குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே வந்து குளூகன் அப்ளை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்க, அப்படியே வந்து பாட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாதா, எதுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தாங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது லைஃப் வந்து நல்லா கொடுக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதே போல் இன்னொரு பாட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையுமே இதே மெத்தடில் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2யுமே வந்து அதே போல் ரெடி பண்ணிட்டேன். 2 சைஸுமே வந்து கரெக்டான அளவாக இருக்கணுங்க, ஒரே சைஸாக இருக்கணும். அடுத்து இன்னொரு 2 பாட்டில் எடுத்துருக்காங்க. அது வந்து இந்த பெரிய பாட்டிலோட கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாக இருக்கணுங்க. நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த சைஸில் வந்து இந்த 2 பாட்டிலையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாட்டில் உள்ளேயும் வந்து நம்ம வேஸ்ட் துணியை வந்து இந்த மாதிரி நல்லா திணிச்சு விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் திணிச்சு விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக காலண்டர் எடுத்துக்கோங்க. காலண்டரில் வந்து நம்ம இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம ஹோல் போட்டோம்ல அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த பாட்டிலை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் கட்டிங் பிளேடு வச்சு லைட்டாக வந்து அந்த மார்க் பண்ண இடத்துல லைட்டாக கோடு போட்டு விடுங்க. அதாவது ஒரு 2-3 கோடு போட்டு விடுங்க. அது கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக பிடிக்கிறதுக்காகங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் வச்சு நான் ஒட்ட போகிறேன். நார்மலாக ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சைஸை வந்து அதை ஒட்ட போகிறோம். அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம லைட்டாக ஒரு 2-3 தடவை வந்து கோடு போட்டு விட்டோம்னா போதும். ரொம்ப வந்து கோடு போட்டுறாதீங்க, அதாவது அது ஃபுல்லாக கட் ஆகிற மாதிரி போட வேண்டாம். இப்போ போட்டு முடித்தோன்னா இதில் வந்து நம்ம குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு 2த்தையுமே வந்து 2 பக்கமும் குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுக்கலாங்க. அப்போ வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ இந்த பாட்டில் ஒட்டினது போலவே கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த பக்கத்தில் அதே போல் இன்னொரு பாட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா பாருங்கள், அதையுமே ஒட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த சைடில் நம்ம அந்த வாட்டர் பாட்டில் வந்து மூடியோடு வச்சுருந்தோம் பாருங்கள், கட் பண்ணி அந்த மூடியை வந்து அந்த வாய்ப்பகுதியை இந்த ஹோல் உள்ளே விட்டு அப்புறம் மேலே வந்து அதை மூடியை போட்டு மூடிடணுங்க. அவ்வளோதாங்க. அதே மாதிரி 2 பாட்டிலையும் வந்து மூடி போட்டு முடிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம கீழே பாட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காதுங்க. உள்ளே வந்து நம்ம துணி வச்சுருக்கிறதுனால அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக 4 பாட்டிலுக்குமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னும் வந்து முடியலங்க. நான் இதே போல் வாட்டர் பாட்டிலில் இந்த சைஸில் ஒரு பீஸ் கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதே ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம ஃபெவிக்விக் போட்டு இதை அப்படியே ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள் தாங்க. ஃபெவிக்விக் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பிடிச்சிருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ ஃபைனல் லுக் வந்து இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக நம்ம வந்து ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த ஸ்டடி டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு நினைப்பீங்க, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்கள் வீட்டில் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குட்டி பாப்பா இருந்தால் இந்த டேபிள் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பாப்பா ஸ்கூல் போயிருக்கிறதுனால இப்போ இதில் நானே உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எழுதும் போது அவ்வளோ வந்து ரொம்பலாம் வந்து ஆடலை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாமையும் இல்லை, நல்லாவே இருக்குது. நீங்களும் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற காலண்டர் அட்டையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அதில் எழுதுவாங்க. இந்த மாதிரி ஸ்டடி டேபிள் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுதான். அதுக்கும் இதுக்கும் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2த்துக்கும் வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியலங்க. 2மே வந்து நல்லாவே தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. நம்ம ரெடி பண்ணது இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக 3வது ஐடியா பார்க்கலாங்க. இந்த ஐடியாவுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி படம் போட்ட காலண்டர் இருக்கும்ல, அதில் வந்து அந்த சாமி படத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் போன வருஷம் யூஸ் பண்ண காலண்டருங்க. இந்த காலண்டரில் நான் அந்த வளையல் இருக்குது பாருங்கள், அதை வந்து 2ஆக கட் பண்ணி வளைச்சி விட்டு ஹூக்கு மாதிரி வச்சுருந்தேங்க, சாவி கொத்து மாட்டுற மாதிரி. அதே போல் இன்னும் 2 சாவி கொத்து வந்து எக்ஸ்ட்ரா இதில் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வளையலை கட் பண்ணி அதே போலவே இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு அதை வந்து அந்த காலண்டரோட அப்படியே ஃபிட் பண்ணிக்கிறேங்க. அதே போல் சுற்றி
சுற்றி வந்து நான் டேப் ஒட்டிட்டு தர்மாக்கோல் வந்து ஒட்டி வச்சுருந்தேன். அது ஒவ்வொரு தர்மாக்கோல் வந்து விழுந்துருச்சுங்க. அதனால் அதையுமே நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். சுற்றி வந்து வேறு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம 2 ஹூக்கை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க. அது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வலையில் வந்து அது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து குளூகன் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா ஃபெவிக்விக் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சாவி மாட்டினாலும் அது கீழே விழாதுங்க. அப்படியே காலண்டரோட உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளூகன் போட்டுக்கோங்க. இப்போ ஹூக் ரெடி பண்ணதுக்கப்புறம் சுற்றி வந்து நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு சொன்ன பாருங்கள். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது பிஸ்தா செல்லுங்க. போன தடவை வந்து டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே தர்மாக்கோல் பால் ஒட்டியிருந்தேன். இப்போ வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிஸ்தா செல்லை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேங்க. ஓரத்தில் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட அந்த ஹூக் இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே ஒட்டி விட்டுருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக அழகாக இருக்குண்டு. இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து அந்த பிஸ்தா செல்லுக்கு கோல்டன் கலர் கொடுத்தா இன்னுமே வந்து லுக்காக அழகாக இருக்குன்னு தோணுச்சுங்க. அதனால் நான் கோல்டன் கலர் பெயிண்டை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மேல் பக்கத்தில் காலண்டர் மாட்டுறதுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் வந்து நூலோ கயிறோ கட்டி நம்ம ஆணியில் மாட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி சாமி படம் இருக்கிற காலண்டர்லாம் வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு மனசே வராதுங்க. அந்த மாதிரி காலண்டரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே இவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வளையலில் ஹூக் மாதிரி செஞ்சுருக்கோமே ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் செஞ்ச அந்த சென்டரில் உள்ள 2 ஹூக்குமே வந்து போன வருஷம் ரெடி பண்ணதாங்க. இது வரைக்குமே நான் அதில் தான் வந்து சாவி மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. நீங்களும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சொன்ன 3 ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.